வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பிப்ரவரி 18 47ஆம் நாள் பயிற்சியாக இயற்கை கிருணிப்பழ சுக்கு காஃபி நுரையீரலுக்காக. இயற்கையான பழங்களை பயன்படுத்தி நுரையீரலுக்காக சுக்கு காஃபி ரெடி பண்ண போகிறோம். தேவையான பொருட்கள்: கிருணிப்பழம் அரை பழம், தேங்காய் 1/4 முடி 3 சில், ஜீரகம் 1/4 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், சுக்குப்பொடி அரை ஸ்பூன், பனங்கல்கண்டு 5 ஸ்பூன், ஏலக்காய் 3, கிராம்பு 3, நாட்டு சர்க்கரை தேவை என்றால். செய்முறை: கிருணி பழத்தை நல்லா கழுவிட்டு அதை அப்படியே உள்ளதை ஃபுல்லாக எடுத்து மிக்சியில் போட்டு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதை அப்படியே ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடுறோம். தேங்காவை திருவி மிக்சியில் போட்டு அந்த தேங்காய் கூட ஜீரகம் 1/4 ஸ்பூன், மிளகு 1/4 ஸ்பூன், சுக்குப்பொடி அரை ஸ்பூன், ஏலக்காய் 3, கிராம்பு 3, இது கூட கொஞ்சம் மண்பான தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு இதை அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி நம்ம கிருணி பழத்தில் சேர்த்துடுறோம். சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம இதில் பனங்கல்கண்டு ஆட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை நல்லா பார்க்குறோம், தேவைப்பட்டுச்சுன்னா நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிடுறோம். சூப்பரான சுக்கு காப்பி ரெடியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் கட்டியாக இருக்கும் சுக்கு காப்பி. இந்த சுக்கு காப்பியை நம்ம அழகாக ஒரு பவுலில் எடுத்துட்டு அதை ஸ்பூன் வச்சு நம்ம உட்காந்து ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து நம்ம சாப்பிடும்போது நல்லா தொண்டைக்கு நல்லா இதமாக இருக்குது. அது மாதிரி லங்ஸ்க்கு ஒரு நல்லா லங்ஸ் ஒரு சுத்திகரிப்புக்கு பயன்படுற மாதிரி இருக்கும். இதை நம்ம உட்காந்து நல்லா சாப்பிட்டு மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.